கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை ரிவ்யூ. என்னடா ஸ்கேலு லைன் மட்டும் காமிச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை, நாம் வந்துட்டு மெஷர் பண்ணி கிரிட் லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஆப்பில் தான் போடுவேன். ஆப்பில் வந்துட்டு அவங்க இப்போ மாதிரி லைன் மட்டும் போட்டுக்கணும். நான் வந்து 1 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 சென்டிமீட்டர் எடுத்தால் தான் உண்டு. தப்பாக மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சென்டிமீட்டர் கரெக்டாக வராது, ட்ராயிங் சரியாக வராது. நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னடா ட்ரைபாட் இல்லாமல் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ட்ரைபாடு கொஞ்சம் கோளாறாக இருக்குது, அதனால் ட்ரைபாட் யூஸ் பண்ணல. கரெக்டாக 1 சென்டிமீட்டர் எடுத்து நாளை காலையில் இது மாதிரி எதுக்குன்னா மதர்ஸ் டே கிஃப்ட் கைஸ். ஸோ நமக்கே தெரியல, எனக்கு கமர்ஷியல் ஒர்க்ஸ் இருக்குமா அப்படின்னு ஃபோட்டோ கூட இருக்காது. எப்படி நம்ம அதை பொண்ணே தெரில, ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்லலாம், ஓஹோ கரண்ட் போயிடுச்சு. முன்ன பழைய மிஷின் ஆஃப் ஆயிடும், அப்புறம் கொசுனால குழந்தை முழிச்சுக்கோ. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி விடுறேன். ஏன்னா கம் இருக்குனால கம் இல்லாமல் இது ஆகாமல் நல்ல ஸ்கேலில் போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்கேலில் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. லைன்ஸ் கட்ட கூட தான் பிரச்சனை. ஸ்கேல் எல்லாத்தையுமே இன்னும் அழகாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆனால கேட்கவே முடியும். போட்டிருக்கேன் 6 7 போட்டிருக்கேன். 15 லைன் போடு. 15 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பதினஞ்சுக்கு மேலேயே போடலான்ட்டேன். ஏன்னா வந்து ஒர்க்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் நம்ம வந்து சின்னதாக போடலாம், கொஞ்சம் நிறைய இதாக கட்டாது. அது வந்து மடி இது போட்டிருக்கேன், இன்னும் மடி அது போட்டிருக்கேன். கரெக்டாக மார்க் பண்ணது கரெக்டாக வந்துருக்கு. ஏதோ நாங்க உங்க வீட்டுல வந்து தொந்தரவு பண்ண மாதிரி பேசுறீங்க. நாங்க எப்பயாவது உங்க வீட்டுக்கு வந்திருக்கோமா? நீங்க தான் ஒருத்தர் வந்து சண்டை போட்டே இருக்கீங்க. எங்க அண்ணன் என்னைக்காவது நீங்க தூக்கி வளர்த்த உங்க தங்கச்சி போல பேசிருக்கா? உங்க தங்கச்சி போல தான் அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சைடு வச்சுக்கொண்டு ட்ரைபாட் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை வராது. பட் ட்ரைபாட் இருந்தாங்கன்னா கரெக்டாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இப்போ நான் ஆல்ரெடி வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், எங்கிட்ட ட்ரைபாட் கரெக்டாக ட்ரைபாட் வந்து ஆர்டர் போட்டால் அது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறாங்க. நான் வந்து வேறு பிராண்ட் வந்து ஒரு மீஷோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தோணிட்டு பின்னாடி கொஞ்சம் அழுக்காக்கிடுவேன். அழுக்காதான் பார்த்துக்கோங்க. மிச்சக்கு கேமரானால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். அதுக்குண்டு ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி இதுக்குன்னு இருக்குது. இந்த ட்ரைபாட் வந்துட்டு நம்ம நார்மலாக எடுக்கிற ட்ரைபாடுன்னே சொல்லலாம். அதனால் என்னமா அதுக்குள்ளே கேமராலாம் வாங்கிட்டு இப்போ தான் வீடியோவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ட்ரைபாட் வந்து 2 lakhs 3 lakhs ஓடுது. வந்து ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்கிறது தான். எங்கள் மம்மி டேடியோடது யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். இது எங்கள் பர்சனல் தான். ரொம்ப வருஷமாக இருக்கிறது. வயசு வந்து 14 வயசு ஆகுது. என்னையோட கம்மி தான் வயசு. சின்னது
இருக்குது. நம்ம என்ன ரெடி பண்ணணும்? பார்த்து போடுங்க. லாங் சைஸ் ஸ்கேலில் போட்டிங்கன்னா நல்லா தான் வரும். பட் எனக்கு என்னமோ ஷார்ட் சைஸ் ஸ்கேலில் போட போல இருந்துச்சு. ஷார்ட்லேயே போட்டுட்ருக்கேன். அதுவும் கொஞ்சம் பெட்டர் தான். பட் அது இது கரெக்டாக போட்டுருவோம். ஷார்ட்னா பட் லாங்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகலாம். உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை போடுங்க. இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். கட் பண்ணி போனாங்க. இப்போ வந்து எடுக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு கிரிட் லைன்ஸ்ன்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். சில பேர் வந்து ஆர்டிஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இருந்தால் வந்து பரவாயில்ல, இல்லை இன்டர்மீடியட் பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப லெஜெண்டாக இருக்கவங்களுக்குலாம் சில பேருக்கு தேவைப்படாது, சில பேருக்கு தேவைப்படும். அவங்களாம் வந்து இமேஜினரியிலே கிரிட் ரெடி பண்ணிப்பாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது. பார்த்துட்டு வந்துடும். எனக்குலாம் வந்து பொறுமையாக தான் நான் வரேன். சாப்பிட்ணும். எனக்கு வந்து நான் படத்துக்கு வர போகிறேன். ஸோ தட் தேட்டர் இருக்குது. அதனால் இந்த தேட்டருக்கே நான் பண்ணுறேன்.
இல்ல, இந்த காசு கப்பு, தட்டு இதெல்லாம் மாசத்துக்கு 30 ஆயிடுச்சு. அதான் அம்மா ஒரு தடவை யூஸ் பண்ணா மத்த யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. நம்ம வாங்குற மூச்சு காத்துல மரம் செடிகிட்டு தான் வருதுன்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். பகிர்ந்து வாழ்றதுக்கு பேர் தான் மனுஷன் தான். இங்கே மட்டும் குட்டி குட்டியாக கொடுக்கணும். சரி, நான் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். சீட் எடுத்துட்டு வாங்க. டேய், இன்னைக்கு அந்த முத்து கதை முடியணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க. முத்து கால் பிரேக் வரலாம் கட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஆயில் தீர்ற வரைக்கும் பிரேக் பிடிக்கும். அவங்க கொஞ்சம் தூரம் காரை ஸ்பீடாக ஓடுறது மட்டும்தான் காரு பிரேக் பிடிக்காம போகும். அந்த ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகும். அப்பதான் பிரேக் பிடிக்காம போகும். அவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறானோ அது கேட்க ஆயில் ட்ரை ஆகும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 2 பேரும் முத்து வீட்டுக்கிட்ட போய் அவன் காரை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவன் காரை எடுத்ததுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. அவனை சும்மா ஒன்றும் அவனை கோவப்படுத்தணும். அவ்வளோதான் நாட்டு. நீங்கள் பைக்கில் போயிட்டு அவன் காரை உரசுற மாதிரி போய் லேசாக தட்டா போதும். அவன் காருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சுருன்னு கோவம் வரும். அப்போ உங்களை விரட்டிட்டு வருவான். அது போதும். அவன் வேலைண்ணா நான் பார்த்து இதை நீங்கள் கரெக்டாக பண்ணா மற்றதை நான் பண்ண வேலை பார்த்துக்குவோம். பிரேக் பிடிக்காம போய் கார் யாராலும் ஏற்றி அந்த ரேஸை உள்ள போகும். இல்லை அவனுக்கு ஏதாவது ஆகி டக்குன்னு முடிச்சுட்டு பார்த்தீங்களா? சரி கைஸ், பார்ட் 2 பார்க்கலாம். டாடா பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா வந்துட்டு நம்ம வந்து ரஃப்பாக வரைஞ்சிருப்போம். இதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு ஒர்க் இருக்குது. ஓகேவா? டாடா பாய்.